ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 24/10/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வீட்டுக்கு வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தால் இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும் அப்படின்று இன்னைக்கு தலைப்பு. இந்த அப்படியே சாகார மொழி படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 மாசம் ஆச்சு. திரும்பியும் ஆரம்பிக்கப்படுகிறது. கேள்வி: சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமுகத்தில் எந்த ஞானம் அடைந்திருக்கின்றார்கள்? கேள்வி என்ன? சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமுகத்தில் எந்த ஞானம் அடைந்திருக்கின்றார்கள்? பாபா பதில் சொல்றாங்க, சங்கமுகத்தில் தந்தை உங்களுக்கு அமர கதை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த அழிவற்ற ஞானம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களது நடிப்பு நடிக்கின்றார்கள். அது ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்று எடுக்கிறது. இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தினுடைய மூலம்தான் சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அங்கு மரணத்தின் பெயர் கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பார்கள் அப்படின்று பாபா நமக்கு அழகா கேள்வி கேட்டு மோகத்தை வென்றவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நமக்கு பதில் சொல்றாரு. வந்து அற்புதமாக இருக்குது. ஓம் சாந்தி. பாடல் வந்து பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. வந்து இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார், நான் வழி காண்பிக்கின்றேன். ஆனால் முதலில் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள். ஆத்மா அபிமானி அமர்ந்தால் உங்களுக்கு வழி எளிதாக பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு வழி கூறி கொண்டிருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். எதற்கான வழி சொல்றாரு என்பது உலகத்திற்கு தெரியாது. முக்தி, ஜீவன் முக்தி, கதி, சத்கதிக்கான வழி, சாந்திதாம் தான் முக்தி என்று கூறப்படுகிறது. ஆத்மா சரீரமின்றி எதுவும் பேச முடியாது. கர்மேந்திரங்கள் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது. வாயின் மூலம்தான் சப்தங்கள் ஏற்படுகிறது. வாய் இல்லை என்றால் பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும்? காரியங்கள் செய்வதற்காகத்தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்று அழகா இன்னைக்கு பாபா கர்மேந்திரங்களை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு வந்து ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ காரியங்கள் செய்கிறீர்கள். இந்த பாவ காரியங்கள் அழுக்கான காரியங்களாக ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் ராவணன் இல்லை என்ற பொழுதும் காரியங்கள் எப்படி ஆகுது? அகரமாக ஆகிவிடுகிறது. அங்கு 5 விகாரங்கள் இருக்கவே இருக்காது. அதுதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். இப்பொழுது நரகவாசிகள் என்று சொல்றாங்க. விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்கு துக்கத்தின் பெயரே கிடையாதோ பாபா அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது சொல்றாங்க எல்லாரும். இது துக்கமான உலகம்தான். எப்பொழுது பாரத சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது. சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு விளையாட்டு. தந்தை தான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையில உண்மையான சத்சங்க இதுதான் அப்படின்று நீங்க அழகா பாபா சொல்றாரு. நீங்கள் இங்கு சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவர்தான் உயர்ந்ததில் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் படைப்பவர் ஆவார். அவர் மூலம் ஆசி கிடைக்கிறது. தந்தை தான் தந்தைகளுக்கு ஆசி கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தையும் கூட என்ன சொல்றாரு? ஏ பகவான், ஏ பரம்பிதா பரமாத்மா, கருணை காட்டுங்கள் என்று சொல்றாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தை கூட. இதை தந்தை தான் கொடுக்க முடியும். அதுவும் 21 பிறவிகளுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். சத்தியுகத்தில் இவரது அதாவது லட்சுமி நாராயண ராஜா இருந்த பொழுது நிச்சயமாக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பார்கள். அதாவது ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது.
ஒரு ராஜ்யம் மட்டுமே இருந்தது. அதுதான் சொர்க்கம். அதுதான் சுகதாமம் என்று கூறப்பட்டது. புது உலகம் சதோப்பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. பழைய உலகை தமோ பிரதானம் என்று சொல்றோம். ஒவ்வொரு பொருளும் முதல்ல சதோப்பிரதானமாக இருக்கும். பிறகு என்ன ஆகும்? சதோ, ரஜோ, தமோ நிலை அடைந்து சிறிய குழந்தையை சதோப்பிரதானம் என்று சொல்வாங்க. சிறிய குழந்தை மகாத்மை விட உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறாங்க. மகாத்மாவில் பிறந்து பெரியவர்களாகி என்ன செய்றாங்க? விகாரத்தின் அனுபவம் செய்த பிறகுதான் வீட்டை விட்டு செல்கின்றார்கள். சிறிய குழந்தைகளுக்கு விகாரம் என்றால் என்னவென்று தெரியாது. முற்றிலும் கள்ளங்கபடமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் மகாத்மை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை சொல்றாங்க. இந்த மகிமை ஒருபொழுதும் சாதுகளுக்கு கூறுவது கிடையாது. இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். மற்றவர்களை துன்புறுத்துவது என்ன சொல்றாரு? இம்சை என்று சொல்லப்படுகிறது. டபுள் அகிம்சைன்னு சொல்லுவார் பாபா. கர்மேந்திரருக்கு இம்சை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடாது. அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமத்தில் செல்வதாகும். தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது. காம விகாரத்தில் செல்வது கிடையாது. உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். இங்கு யாரும் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. நாம் கீழானவர்கள், பாவிகள், விகாரிகள், நீசர்கள் அப்படின்னு நினைக்கின்றார்கள். பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என்று சொல்ல முடியும்? அதனால் தான் இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டாங்க. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இந்து என்பது இந்துஸ்தானிலிருந்து உருவானது. அவர்கள் இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவர் என்று நீங்கள் கூறினாலும் இந்துக்கள் என்று கூறிவிடுகிறார்கள். எங்களிடம் இந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்றாங்க. பதித்தமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது அப்படின்றார். எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாரு. நாம் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது பூஜாரிகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பூஜை என்ன செய்றாங்க? முதலில் சிவனுக்கு தான் செய்றாங்க வந்து. பிறகு கலப்பட பூஜாரி ஆகிவிட்டார்கள். தந்தை ஒருவர் தான் அவரிடமிருந்து ஆசி கிடைக்கிறது. மற்றபடி தேவதைகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து எந்த ஆசியும் கிடைப்பது கிடையாது. இந்த பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கு ஆசி எதுவும் கிடைக்காது. ஒருவர் நிராகார தந்தை, மற்றொரு சாகார தந்தை. சாகார தந்தை இருந்தாலும் கூட என்ன சொல்றாங்க? "ஏய் பகவான், ஏய் பரம்பிதா" என்று கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. லௌகிக தந்தை இவ்வாறு கூற மாட்டார்கள். ஆக ஆசை தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. கணவன் மற்றும் மனைவி இருவரும் பங்குதாரர்களாக, அதாவது பார்ட்னர் இருந்தால், அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும். முதல் பாதி அவருக்காக ஒதுக்கி வைத்து விட்டு, பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆனால் இன்றைய நாட்கள் பாரு, குழந்தைகளுக்கு முழு செல்வம் கொடுத்து விடுகின்றார்கள். சிலருக்கு அதிகமான மோகம் இருக்கிறது. நாம் இறந்த பின்பு குழந்தைகள் தான் உரிமையாளராக இருப்பார்கள். இன்னைக்கு வந்து கேள்வி பதிலா வந்து மோகத்தை கண்டவர்களா இருக்கணும். அமரக்கதை அந்த இது சொல்றாரு. நாம் இறந்த பிறகு குழந்தைகள் தான் உரிமையாளராக இருப்பார் என்று நினைக்கின்றார்கள். இன்றைய நாட்கள் பாருங்க, தந்தை இறந்த பிறகு தாயை கவனிப்பதும் கிடையாதுன்றார்கள். சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கின்றார்கள். சிலருக்கு தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். பாருங்க, இன்றைய நாட்களிலே பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக தான் இருக்கின்றார்கள். அனைத்து செல்வங்களையும் அபகரித்து சென்று விடுகின்றார்கள். நல்ல தர்மத்தில் உள்ள குழந்தைகளிலும் சிலர் அவ்வாறு அதிகம் தொந்தரவு செய்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இப்பொழுது பாருங்கள், குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள். என்னது பாட்டு இன்னைக்கு? பார்வையற்றோருக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள் அல்லவா? பாபா எமக்கு சுகத்திற்கான எங்கு அமைதி இருக்குமோ அதற்கு வழி கூறுங்கள் என்று சொல்றீங்க. ராவணராஜ்யத்தில் சுகம் இருக்கவே முடியாது. சிவன் வேறு, சங்கர் வேறு என்பதை கூட பக்தி மார்க்கத்தை புரிந்து கொள்வது கிடையாது. தலை வணங்கிக் கொண்டே இருங்கள். சாஸ்திரம் படித்துக் கொண்டே இருங்கள். அவ்வளவுதான் நல்லது அப்படின்றார். இதனால் என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. அனைவருக்கும் அமைதி கொடுக்கும். சுகத்தின் வளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். சத்தியுகத்தில் சுகமும் இருக்கும், அமைதி இருக்கும். ஆனா பாரதத்தில் பாருங்க சுகம், சாந்தி இருந்தது. இப்பொழுது கிடையாது. ஆகையால் பக்தி செய்து செய்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். சாந்திதாம சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை தான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சொல்ல பாபா நீங்க பாபா, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம். உங்களிடமிருந்து ஆசி அடைவோம்.
தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை மறந்து விடுங்கள் என்று தந்தை சொல்றார். ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இங்கேயே தூய்மையாக வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்துவிடும். அதனால் தான் நினைவிற்கான முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாரு. ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே என்று அழைக்கப்படக்கூடிய சத் சங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது ஆன்மீக ஞானம். இது ஆன்மீக தந்தையிடமிருந்து தான் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஆத்மா என்றால் நிராகாரமானது. சிவனும் நிராகாரமானது அல்லவா? உங்களது ஆத்மாவும் பிந்துவானது, மிகவும் சிறியதாக இருக்கிறது. அது யாரும் தெய்வீக பார்வை என்று பார்க்க முடியாது அப்படின்றார். தெய்வீக பார்வையை தந்தை தான் கொடுக்கின்றார். பக்தர்கள் அமர்ந்து விநாயகர், அனுமன் போன்றவர்களை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட சொல்லியிருந்தாங்கல்ல, அனுமர் எல்லாம் அவங்களுடைய நினைப்புக்கு தகுந்த அளவில் அவங்க சாட்சாத்காரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் நேற்று. அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும்? தெய்வீக பார்வை கொடுக்கும் வள்ளல் தான் என்று தந்தை சொல்றாரு. யார் அதிகமாக பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் சாட்சாத்காரம் செய்விக்கிறேன் அப்படின்றார். ஆனால் இதனால் எந்த லாபம் கிடையாது. குஷி அடைந்து விடுகின்றார்கள், அவ்வளவுதான். இருந்தாலும் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பலனாக அடைவது எதுவும் கிடையாது. படிப்பு படிக்காமல் எதுவும் அடைந்து விட முடியாது. தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் ஆவார். இது 2வது தடவை சொல்றாரு வந்து. நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும் அல்லவா? மற்றபடி அவ அனைத்து பக்தி மார்க்கத்தினுள் சாட்சாத்காரமாகும். உண்மையில் கிருஷ்ணர் ஊஞ்சலாடுங்கள், சொர்க்கத்தில் அவருடன் இருங்கள். அது படிப்பில் தான் இருக்கிறது. எந்த அளவிற்கு ஸ்ரீமத் நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதிவு அடைவீர்கள். பகவான் கூறப்பட்டதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. போன வாரம் முரளி கூட பரமாத்மாவோட அந்த குடநிலையில் இருப்பதுதான் ஸ்ரீமத் சொல்லியிருப்பார் வந்து. கிருஷ்ணருடைய ஸ்ரீமத் என்று கூறுவது கிடையாது. பரம்பித பரமாத்மா ஸ்ரீமத் மூலம் கிருஷ்ணரின் ஆத்மா இந்த பதிவு அடைந்திருக்கிறது. உங்களது ஆத்மாவும் தேவதா தர்மத்தில் இருந்தது. அதாவது கிருஷ்ணர் பூமியில் இருந்தது. ராதை கிருஷ்ணர் தங்களுக்குள் என்ன உறவுடன் இருக்கின்றார்கள் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. இருவரும் தனித்தனியான ராஜ்யத்தில் இருந்தார்கள். சுயம்வரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணாக ஆகின்றார்கள். இவை அனைத்து விஷயங்களும் தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசியாவிற்கான அந்த படிப்பு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இளவரசர் இளவரசி சுயவர் ஆன பிறகு பெயர் மாறிவிடும். ஆக தந்தை குழந்தைகளை இவ்வாறு தேவதைகள் ஆக்குகின்றார். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நீங்கள் வாய் வம்சத்தினராக இருக்கிறீர்கள். அவர்கள் விகார வம்சத்தினராக இருக்கின்றார்கள். அந்த பிராமணர்கள் காம சிதில் அமர செய்வதற்கான தாலி கயிற்று கட்ட செய்கின்றனர். ஆக அதை விட வேண்டியிருக்கும். இந்த காலத்து குழந்தைகள் சண்டை சச்சரவு சென்று முழு செல்வத்தை வீணாக்கி விடுகின்றார்கள். இன்றைய நாட்டில் உலகம் மிக மோசமாக இருக்கிறது. அனைத்தையும் விட மிக மோசமான நோய் எது? சினிமா ஆகும். நல்ல குழந்தைகளும் சினிமாவிற்கு செல்வதால் கெட்டு விடுகின்றார்கள். ஆகையால் தான் குமார்களுக்கு சினிமா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யார் உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ நீங்கள் அங்கு சென்று சேவை செய்யுங்கள் என்று பாபா சொல்றாரு. இந்த எல்லைக்குட்பட்ட சினிமா என்பது அவர்களுக்கு புரிய வையுங்கள். இது எல்லையற்ற சினிமா அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்றாரு பாபா. சினிமாவுக்கு போகக்கூடாது. சில பீக்கம் சினிமாவெல்லாம் போறாங்க வந்து. என்ன செய்யறது? அதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவுக்கு போகக்கூடாது. இதுல அழகா சொல்றாரு பாபா. முரளியில சொல்றாரு. மிக மோசமான நோய் என்றார். சினிமாவுக்கு போகக்கூடாது. ஓகே. ஸோ இதனால் இந்த எல்லைக்குட்பட்ட சினிமா என்பது அவர்களுக்கு புரிய வையுங்கள். இது எல்லையற்ற சினிமா தான் நாம் நடிக்கிற நடிப்பு. எல்லையற்ற சினிமா மூலம் தான் இந்த எல்லைக்குட்பட்ட பொய்யான சினிமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அழகா சொல்றாரு பாருங்க. ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் மூலவதனம். பிறகு இடையில் இருப்பது சூட்சுமம் என்பதை இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இது சாகார வதனமாகும். விளையாட்டு அனைத்து இங்குதான் நடைபெறுகிறது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். பிராமண குழந்தைகளாக நீங்கள் தான் சுய தரிசன சக்கரத்தில் ஆக வேண்டும். தேவதைகள் அல்ல. ஆனால் பிராமணர்களுக்கு இந்த அலங்காரம் கொடுக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் முயற்சியாளராக இருக்கின்றார்கள். இன்று நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை விழுந்து வழிமாறி விடுகின்றார்கள். ஆகையால் தேவதைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். சுய தரிசன சக்கரத்தின் மூலம் கிருஷ்ணர் அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்து
அடுத்ததாக காண்பிக்கின்றார்கள். அவர் மிக உயர்ந்த தேவதைகள் அகிம்சா அந்த பரமோ தர்மத்தை சார்ந்தவர் என்று கூறப்படும் பொழுது எப்படி இம்சை செய்ய முடியும்? இவை அனைத்து பக்தி மார்க்கத்தினர் சடங்குகளாகும். எங்கு சென்றாலும் சிவலிங்கம் இருக்கும். பெயர்கள் மட்டும் தனித்தனியாக வைத்து விட்டார்கள். மண்ணால் செய்யப்பட்ட தேவிகளை அதாவது சிலைகளை எவ்வாறு உருவாக்குகின்றார்கள்? எவ்வளவு உருவாக்குகின்றார்கள்? அலங்காரம் செய்கின்றார்கள். ஆயிரக்கணக்கில் செலவு செய்கின்றார்கள், உருவாக்குகின்றார்கள், பூஜை செய்கின்றார்கள், பாலனம் செய்கின்றார்கள், பிறகு கடலில் கரைத்து விடுகின்றார்கள். அது பேர் என்னது? பொம்மை பூஜைக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? பலன் அடைவது எதுவும் கிடையாது. இவை அனைத்து பணத்தை வீணாக்குவது பக்தி என்று தந்தை சொல்றாரு. ஏனில் இறங்கியே வந்தீர்கள். தந்தை வருகிறார் என்றால் அனைவருக்கும் முன்னேறுதல் ஏற்படுகிறது. அனைவரையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். பணத்தை செலவழிக்கும் விஷயம் கிடையாது அப்படின்றார். பக்தியில் நீங்கள் பணம் செலவு செய்து செய்து ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். செல்வந்தர் ஏழை ஆவதற்கான கதையை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் நரனிலிருந்து நாராயண ஆவதற்கான கல்வி தந்தை கொடுக்கின்றார். அவர்கள் தீஸ்திரி கதை, மூன்றாவது ஞானம் என்ற கண் கொடுக்கும் கதை, அமர கதை கூறுகின்றார்கள். அனைத்தும் பொய்யானது அப்படின்றார். தீஸ்திரியுடைய கதை இதுவாகும். இதன் மூலம் ஆத்மாவுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. முழு சக்கரம் புத்தியில் வந்து விடுகிறது. உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அமர கதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமரர் பாபா உங்களுக்கு கதை கூறிக்கொண்டிருக்கிறார். அமரபுரிக்கு எஜமானல் ஆக்குகின்றார். அங்கு நீங்கள் ஒருபொழுது மரணம் அடைய மாட்டீர்கள். இங்கு மனிதர்களுக்கு காலனை பற்றிய பயம் எவ்வளவு இருக்கிறது? அங்கு பயப்படுவதற்கான, கண்ணீர் விடுவதற்கான விஷயம் கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பீர்கள். இங்கு பாருங்கள் மனிதர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றார்கள். இது அழுது கொண்டிருக்கக்கூடிய உலகமாகும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்று தந்தை சொல்றார். ஒவ்வொருவரும் அவர்களது நடிப்பு நடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த தேவதைகள் மோகத்தை வேண்டவர்கள் அல்லவா? இங்கு உலகில் பல குருக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து பல வழிகள் கிடைக்கிறது. ஒவ்வொருவருடைய வழிமுறையும் தனிப்பட்டதாக இருக்கிறது. சந்தோஷி தேவிக்கு பூஜை நடைபெறுகிறது. ஆக சந்தோஷி தேவி யாரு? உண்மையில் சத்தியுகத்தில் தான் இருக்க முடியும். இங்கு எப்படி இருக்க முடியும்? சத்தியுகத்தில் சந்தோஷி அங்கதான் இருப்பாங்க, அங்க கிடையாது. வந்து சந்தோஷி தேவி சத்தியுக தேவதைகள் எப்பொழுது திருப்தியாக இருப்பார்கள். இங்கு ஏதாவது ஆசையுடன் தான் இருக்கிறார்கள். அங்கு எந்த ஆசை இருக்காது. தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்தி விடுகின்றார். நீங்கள் பல மடங்கு செல்வந்தெல்லாம் ஆகிவிடுகிறீர்கள். கவலைப்படும் அளவிற்கு எந்த பொருளிலும் குறை இருக்காது. அங்கு கவலையோ இருக்காது. அனைவருக்கு சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் தான் என்று தந்தை சொல்றார். குழந்தைகளாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு குஷி கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட தந்தை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் உங்களது பாவங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் சதோபிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அதிகமாக புரிய வைப்பீர்களோ அந்த அளவிற்கு பிரஜைகள் உருவாக்கி கொண்டே செல்வார்கள் மற்றும் உயர்ந்த பதிவை அடைவீர்கள். இது சாது போன்றவருடைய கதை அல்ல. பகவான் அமர்ந்து இவரது வாயின் மூலம் புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் திருப்தியான தேவி தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பவித்திரத்தை சொல்றார் வந்து. ஏனெனில் பாவன உலகிற்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு அழகா பாபா நமக்கு எவ்வளவு விஷயங்கள் புரிய வைக்கிறாரு பாருங்க. தூய்மை இழந்தவர்கள் ஆகக்கூடாதுன்னு இருந்தார். அபவித்திரத்தை ஆகக்கூடாது. மன சொல் செயல் கர்மேந்திரன் எல்லாத்துலயும் சரி பாபா சொல்றார். இந்த விரதத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் தந்தை தான். யாரு? மனிதர்கள் பல வகையான விரதங்களை உருவாக்கி விட்டார்கள். நல்லது அப்படின்றார். இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. எசன்ஸ் ஆஃப் தாரணா பாபா அழகா சொல்றாங்க. முதலாவது பாயிண்ட். ஒரு தந்தையின் வழிபடி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவி சந்தோஷி தேவி ஆக வேண்டும். இங்க எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து அனைத்து பிரார்த்திகளை அடைந்து பல மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட். அனைத்தை விட மிக அசுத்தமானவர்களாக ஆகக்கூடியது சினிமா. சினிமா பார்ப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. துணிவுள்ள நீங்கள் புத்திசாலிகளாகி எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமா ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். சேவை செய்யுங்கள். வரதானம் சொல்றாரு வந்து முயற்சி மற்றும் சேவையில் விதிபூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளராக. முயற்சி மற்றும் சேவையில் வந்து விருத்தியாகக்கூடிய தீவிர முயற்சியாளர்னு சொன்னாரு. நேத்து என்ன சொன்னார் வரதானம்? ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவைதாரின்னு சொல்லியிருந்தார். சரி, இன்னைக்கு விளக்கம் பார்க்கலாம்.
பிராமணன் என்றால் விதிப்பூர்வமான வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் விதிப்படி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அது சுய முயற்சியாக இருக்கலாம். அல்லது சேவையில் விருத்தி ஏற்படவில்லை என்றால், அவசியம் ஏதாவது ஒரு விதியில் குறை இருக்கிறது. ஆகையால் சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை எண்ணம், சொல், செயல் அல்லது சம்பந்தம் விதிப்பூர்வமாக இருந்ததா? அதாவது விருத்தி ஏற்பட்டதா? ஒரு வேலை ஏற்படவில்லை என்றால் அதற்கான காரணம் யோசித்து நிவாரணம் செய்யுங்கள். பிறகு மன உடைந்து போக மாட்டீர்கள். விதிப்பூர்வமான வாழ்க்கை இருக்கிறது என்றால் அவசியம் விருத்தி ஏற்படும் மற்றும் தீவிர முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்தவர்களாக ஆவதுதான் உண்மையான பவித்திரத்தாகும். தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்தவர்களாகணுமா? நேத்து சுலோகன் சொன்னது, தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள். அப்பொழுது மாயாஜித்தாக மாய வென்றவர்கள் ஆகிவிடுங்கள். பர்சனாலிட்டி நேத்து சொல்லியிருந்தார். ஓகே. வித் இஷாரா, தங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனிதன் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்றார். எங்கு வார்த்தைகள் மூலம் ஒரு காரியம் வெற்றி அடையவில்லையோ, வார்த்தைகள்னு சொல்றாரு வார்த்தைகள் மூலம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக சுபபாவனை மூலம் மாறிவிடுவார்கள் என்று கூறுவார். எங்கு வார்த்தைகள் காரியத்தில் வெற்றியாக முடியவில்லையோ, அங்கு அமைதி சக்தியின் அதாவது சாதனமாகிய சுப சங்கல்பம், சுபபாவனை, கண்களின் மொழி மூலம் கருணை மற்றும் அன்பின் அனுபவத்தை காரியத்தை வெற்றியாக்கிவிடும். ஸோ நீங்க அமைதி சக்தியினுடைய சாதனை எது? சுப சங்கல்பம், சுப பாவனை. கண்களின் மொழி மூலம் கருணை மற்றும் அன்பின் அனுபவத்தை காரியத்தை வெற்றியாக்கிவிடும். எவ்வளவு அழகா சொல்லார் பாருங்க. சுகம் சாந்தியினுடைய தாய் யாரு? தூய்மை. இன்னைக்கு அமைதி சக்தியினுடைய சாதனை எது? சுப சங்கல்ப, சுப பாவனை. அவ்வளவு அற்புதமா சொல்லார் பாரு பாபா. ஸோ இன்னைக்கு என்ன பாபா சொல்லார் இந்த கதைகள், பக்தி எல்லாம் நிறைய காசு வீண் பண்ணாதீங்க அப்படின்றார். வேஸ்ட் பண்ணாதீங்க. ஞான மார்க்கத்துல அமரக்கதை நேரடியாக பிரம்மா பாபா மூலமா நமக்கு வாய் வழி மூலமா சொல்றாரு. முக்தி, ஜீவன் முக்தி, கதி, சத்கதி அந்த நிலையை உருவாக்குறதுக்காக இந்த முரளி சொல்லப்படுகிறது. ஸோ இது போல இந்த சினிமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இம்சையை சொல்லியிருக்காரு. முதலாவது இம்சை காமத்தில் செல்வது அப்படின்ற அழகா இன்னைக்கு முரளில பாயிண்ட் அழகா சொல்லி புரிய வைக்கிறாரு. ஸ்ரீமத் மட்டும்தான், கிருஷ்ண ஸ்ரீமத்லாம் கிடையாது, சிவ பகவானுடைய ஸ்ரீமத். ஸோ இதுதான் இன்னைக்கு அழகா அந்த சந்தோஷி தேவி போல ஆகணும். இங்க அதற்கு நமக்கு முயற்சி செய்யணும். ஆக்கி விடலாமா? அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 24/10/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபர். இனிமையான குழந்தைகளே, வீட்டுக்கு வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தால் இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும் அப்படின்று இன்னைக்கு தலைப்பு. இந்த சாகார மொழி படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 மாசம் ஆச்சு. திரும்பியும் ஆரம்பிக்கப்படுகிறது. கேள்வி: சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமுகத்தில் எந்த ஞானம் அடைந்திருக்கின்றார்கள்? கேள்வி என்ன? சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமகத்தில் எந்த ஞானம் அடைந்திருக்கின்றார்கள்? பாபா பதில் சொல்றாங்க. சங்கமுகத்தில் தந்தை உங்களுக்கு அமர கதை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த அழிவற்ற ஞானம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களது நடிப்பு நடிக்கின்றார்கள். அது ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்று எடுக்கிறது. இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தினுடைய மூலம்தான் சத்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அங்கு மரணத்தின் பெயர் கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பார்கள் அப்படின்று பாபா நமக்கு அழகா கேள்வி கேட்டு மோகத்தை வென்றவர்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நமக்கு பதில் சொல்றாரு. அற்புதமாக இருக்குது. ஓம் சாந்தி. பாடல் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு.
இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார். நான் வழி காண்பிக்கின்றேன். ஆனால் முதலில் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள். ஆத்ம அபிமானி அமர்ந்தால் உங்களுக்கு வழி எளிதாக பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு வழி கூறிக் கொண்டிருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். எதற்கான வழி சொல்றாரு என்பது உலகத்திற்கு தெரியாது. முக்தி, ஜீவன் முக்தி, கதி, சத்கதிக்கான வழி. சாந்திதாம் தான் முக்தி என்று கூறப்படுகிறது. ஆத்மா சரீரமின்றி எதுவும் பேச முடியாது. கர்மேந்திரங்கள் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது. வாயின் மூலம்தான் சப்தங்கள் ஏற்படுகிறது. வாய் இல்லை என்றால் பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும்? காரியங்கள் செய்வதற்காகத்தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்று அழகா இன்னைக்கு பாபா கர்மேந்திரங்களை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ காரியங்கள் செய்கிறீர்கள். இந்த பாவ காரியங்கள் அழுக்கான காரியங்களா ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் ராவணன் இல்லை என்ற பொழுதும் காரியங்கள் எப்படி ஆகுது? அகரமாக ஆகிவிடுகிறது. அங்கு 5 விகாரங்கள் இருக்கவே இருக்காது. அதுதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். இப்பொழுது நரகவாசிகள் என்று சொல்றாங்க. விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்கு துக்கத்தின் பெயரே கிடையாதோ பாபா அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது சொல்றாங்க எல்லாரும். இது துக்கமான உலகம்தான். எப்பொழுது பாரத சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது. சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு விளையாட்டு. தந்தை தான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையில உண்மையான சத்சங்க இதுதான் அப்படின்று நீங்க அழகா பாபா சொல்றாரு. நீங்கள் இங்கு சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவர்தான் உயர்ந்ததில் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் படைப்பவர் ஆவார். அவர் மூலம் ஆசி கிடைக்கிறது. தந்தை தான் தந்தைகளுக்கு ஆசி கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தையும் கூட என்ன சொல்றாரு? ஏ பகவான், ஏ பரம்பிதா பரமாத்மா கருணை காட்டுங்கள் என்று சொல்றாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தை கூட. இதை தந்தை தான் கொடுக்க முடியும். அதுவும் 21 பிறவிகளுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். சத்தியுகத்தில் இவரது அதாவது லட்சுமி நாராயண ராஜா இருந்த பொழுது நிச்சயமாக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பார்கள். அதாவது ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. ஒரு ராஜ்யம் மட்டுமே இருந்தது. அதுதான் சொர்க்கம். அதுதான் சுகதாமம் என்று கூறப்பட்டது. புது உலகம் சதோ பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. பழைய உலகை தமோ பிரதானம் என்று சொல்றோம். ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக இருக்கும். பிறகு என்ன ஆகும்? சதோ ரஜோ தமோ நிலை அடைந்து சிறிய குழந்தையை சதோ பிரதானம் என்று சொல்வாங்க. சிறிய குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறாங்க. மகாத்மாவில் பிறந்து பெரியவர்களாகி என்ன செய்றாங்க? விகாரத்தின் அனுபவம் செய்த பிறகுதான் வீட்டை விட்டு செல்கின்றார்கள். சிறிய குழந்தைகளுக்கு விகாரம் என்றால் என்னவென்று தெரியாது. முற்றிலும் கள்ளங்கபடமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை சொல்றாங்க. இந்த மகிமை ஒருபொழுதும் சாதுகளுக்கு கூறுவது கிடையாது. இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். மற்றவர்களை துன்புறுத்துவது என்ன சொல்றாரு? இம்சை என்று சொல்லப்படுகிறது. டபுள் அகிம்சைன்னு சொல்லுவார் பாபா. கர்மேந்திரருக்கு இம்சை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடாது. அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமத்தில் செல்வதாகும். தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது. காம விகாரத்தில் செல்வது கிடையாது. உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். இங்கு யாரும் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. நாம் கீழானவர்கள், பாவிகள், விகாரிகள், நீசர்கள் அப்படின்னு நினைக்கின்றார்கள். பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என்று சொல்ல முடியும்? அதனால் தான் இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டாங்க. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இந்து என்பது இந்துஸ்தானிலிருந்து உருவானது. அவர்கள் இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் தேவதா